ஐம்புலன்களில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காது. பேசும்போது லிசன் பண்ணுறோமா ஆர் வி ஹியரிங் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஹியரிங்க்கும் லிசனிங்க்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு இல்லையா? ஹியரிங் அப்படிங்கிறது காது பாட்டில் அவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். லிசனிங் அப்படிங்கிறது உள்ளார்ந்து மனசை ஓப்பன் பண்ணி அவங்க சொல்கிறத உள்வாங்கிக்குவோம். ஏன் இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, எப்போ நம்ம கவனிக்கிறோமோ, லிசனிங் மீன்ஸ் கவனிக்கிறது, ஹியரிங்னா கேட்கறது. ஸோ கேட்கறக்கும் கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு சொன்னேன். கவனிச்சிங்க அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா, முழுசாக கவனிப்பீங்க. ஓ, இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு முழுசாக கவனிக்க முடியும். இப்போ கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துலையே அதுலேயும் குறிப்பாக நம்மளை ஒரு கேள்வி கேட்குற மாதிரியோ இல்லை நம்மளை ஒரு பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அடுத்த நிமிஷம் மனசு கேட்கறத ஸ்டாப் பண்ணிடும், பதில் சொல்கிறதுக்கு தயாராகிடும். த மைண்ட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் ரெடி டு ரிப்ளை. எப்படி இதை டிஃபெண்ட் பண்ணலாம், இதுக்கு என்ன பதில் சொன்னால் அவங்க அடுத்தது பேச மாட்டாங்க அப்படின்னு டிஃபெண்ட் மோடுக்கு போயிடுவோம். ஆக இஃப் யூ ஹியர் யூ வில் கோ டு டிஃபெண்ட் மோட். மனசு ரிப்ளை பண்ணுறதுலையே தான் குறியாக இருக்கும். இது பதில் இப்படி சொல்லணும், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம், இதையே தான் யோசிக்கும். ஆனால் லிசன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுசாக அவங்க சொல்கிறத கவனிக்க முடியும். அந்த வார்த்தைகளை மாத்திரமில்லை, அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுகளையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ கேட்கும்போது தான் நமக்கு ரிப்ளை யோசனை வரும். ஆனால் கவனிக்கும்போது ஓகே ஓகே அப்படின்னு அவங்கள புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த உறவு முறையானாலும் நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லை பதில் சொல்லணுமா அப்படின்னு அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ உறவு முறைகளில் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ டீனேஜ் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, அம்மா நான் ஏன் இப்படி பண்ணேன்னா நீங்கள் கொஞ்சம் கேளுங்களேன், நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ இப்போ பண்ணினது தான் அப்படின்னு மறுபடியும் அதுக்கு டிஃபெண்டோ இல்லை நீங்கள் அதுக்கான பதிலோ ரியாக்ஷனோ காமிச்சிங்கன்னா, அடுத்த தடவை அந்த குழந்தை யோசிக்கும், இவங்கக்கிட்ட நம்ம சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா சொல்லி ஒரு தீர்வும் வரப்போகிறதில்ல, சொல்லி ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க போகிறதில்ல, தேவையெல்லாம் மறுபடியும் நம்ம திட்டு தான் வாங்கணும். அதனால சொல்லாமல் இருக்கலான்னு முடிவு பண்ணும். ஒருவேளை நீங்கள் அந்த குழந்தை சொல்கிறத முழுசாக கவனிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம், இந்த குழந்தைக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம கைட் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிப்பீங்க. அப்போது பண்ணும்போது அடுத்த முறை அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த குழந்தை என்ன நினைக்கும், அம்மா கிட்ட சொல்லலாம், நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவாங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்குன்னு வரும் நம்மக்கிட்ட. ஸோ ஒரு உறவு முறைக்கு நான் சொல்லி பார்த்துட்டேன். நீங்கள் அதை கணவன் மனைவி உறவுக்கும் சரி, வீட்டில் பெரியவங்களுடைய உறவு முறைகளும் சரி, ஆஃபீஸில் உங்களுடைய கலீக்ஸ் அவங்கக்கிட்ட பேசும்போது சரி, இதையெல்லாம் அங்கங்கே பொருத்தி பார்த்துக்கோங்க. அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உண்மை தெரியும், ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்ட், நம்ம இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தோம், இனிமேல் கவனிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். கவனிக்கிறது அப்படிங்கிறது அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம். செயல்படுத்தி பாருங்களேன்.